முட்டை பொரிக்கிறது எப்படின்னுலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போறோம்னா முட்டை தான் பொரிக்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை நறுக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நறுக்கி வச்சாச்சு. இப்போ 2 பச்சை மிளகா அது வச்சு 2 பச்சை மிளகா 5. இப்போ வாங்க பொரிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வெங்காயத்தோட உப்பு சேர்த்துக்கலாம். அப்போதான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கும். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்கு. முட்டை நல்லா முட்டை வந்து கலக்கிறதுக்கு, ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் இருக்கும். சாப்பிட நல்லா வதங்கட்டும். இல்ல பொன்னிறமா வெங்காயம் வதங்கணும். அப்பதான் முட்டைக்கு நல்லா இருக்கும். பாருங்க எப்படி வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்குது. இன்னொரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்ப பாருங்க, நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த இதுல இப்ப முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை பொரிக்க தெரியாதவங்க கூட ஈஸியா சிம்பிளா செஞ்சிருவாங்க. நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம், இல்லாட்டி அப்படியே பொரிச்சிடலாம். பாருங்க, முட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. முட்டை பொரியல் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுல லைட்டா சிக்கன் பொடி சேர்ந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனா குழந்தைகளுக்கு இருக்கனால சிக்கன் பொடி தேவையில்லை. நான் அடிக்கடி பொடிகள் சுத்துறது உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க. முட்டை பொரியல் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.